நம்ம இந்த வீடியோ என்ன பார்ப்போம்னா இந்த அன்பாக்சிங் தான் பார்ப்போம். நான் ஏற்கனவே அட்டையெல்லாம் பிரிச்சிட்டேன். பட் எப்படி இது ப்ராடக்ட்னு அதுக்காக தான் பிரித்தேன். ஸ்டிக்கரும் ஓட்டிட்டேன். ஸோ வாங்க இது எப்படி சுற்றுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோவில் போயிடலாம். பார்க்கலாம். லான்ச்சரோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது ஒரு மெத்தட்லாம். டிரைவரை பார்த்தீங்கன்னா அவைக்கன் டிரைவர் பரவாயில்ல, இன்னும் அவைக்கன் ஆகல. ஆனால் ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஃபஸ்ட் டிஸ்க்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதில் என்னமோ 57 கொடுத்துருக்காங்க. ஆமாம் 57 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லேயர். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் ஏன் தெரியுமா, இதோட மெட்டல் ஆர்மர் மட்டும் ஐ மோடில் மாறாது. நான் போட்டு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால ஜெட்டாக் பீஸோட ஐ மோடு வரும், மற்றபடி எந்த ஸ்க்ராட்சுமே இல்லை. ஸோ வாங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வாங்க டெஸ்ட் லான்ச் சொல்லலாம். ஃபஸ்ட் லான்ச் ஃபர்ஸ்ட் லான்ச்சு கெத்தாரா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செகண்ட் லான்ச் விட்டு நம்ம பேட்டில் எடுக்க பார்க்கலாம். அவைக்கன் ஆகுமா? ஸோ ஓகே, இப்போ வாங்க பேட் விட்டு பார்க்கலாம். எதுக்கும் பேட்டில் இந்த ரெண்டுக்கும் தான் கைஸ். நான் ஜெட்டாக் பீஸ் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நல்லா நான் 30 போடுறேன். எப்பயும் போடுவேன். இந்த வீடியோ இப்போ போடுறேன். அதில் ஸ்டிக்கராக வந்துச்சு. நான் அப்பயே அன்பாக்சிங் பண்ண கிரேட்டஸ்ட் ரஃபில் தான். ஸோ வாங்க இந்த 2 பேப்பர் தான் ஃபைட் போகணும். ஃபஸ்ட்டு நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபில் வச்சு முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ரஃபில் முடியும். எவ்வளோ பவர் இருக்குது. 3, 2, 1 விளையாடி வால்ட்ரேக் செம்மி அடிக்கிறான். பஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எனக்கு வால்ட்ரேக் பஸ் கிரேட்டஸ்ட் ரஃபில் பஸ் பண்ணுறானோ. ஸ்டாமினா போயிடுச்சு வால்ட்ரேக். ஓ ஸ்டாமினா புஷ் தான். ஸோ கிரேட்டஸ்ட் ரஃபிலுக்கு ஒரு பாயிண்ட். வால்ட்ரேக்கோட கீக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கீக் மட்டும்தான் வால்ட்ரேக் ஃபஸ்ட் ஏற்றுவான். பரவாயில்ல, கிரேட்டஸ்ட் ரஃபில் ஃபுல்லாக பவராக தாங்குது. ஸோ அடுத்தது ஸ்டாமினா மோட். டிஃபென்ஸ் ஸ்டாமினா மோட். 3, 2, 1 அடிச்சு நெட்டி அடி சொல்லி அடி. ரஷ் லான்ச் பண்ணுறான் வால்ட்ரேக். கேமராஸ் இது வரைக்கும் வால்ட்ரேக் ஸ்டாமினா போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இவனுக்கு இன்னொரு கீக் போட்டு தான் மைப்ரி ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ரஃபேலுக்கு ஒரே ஒரு கீக் தான். ஸோ ரஃபேல் இஸ் 2 பாயிண்ட். லாஸ்ட்டாக அட்டாக் மோட் பார்த்துக்கலாம். 3, 2, 1 ரைட் ட்ரிப். ரெண்டுமே அட்டாக் தான். பார்க்கலாம் அப்படி இருக்கு. ரெண்டுமே ஸ்டாமினா போயிடுச்சு. ஸோ ஓகே, இந்த மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு கிரேட்டஸ்ட் ரஃபில் இஸ் வின்னர். ஸோ வாங்க இப்போ நம்ம ஜெட்டாக் லிஸ்ட்க்கு போடலாம். ஒரு நிமிஷம், நம்ம ஐமோடில் போடவே இல்லை. ஐமோடில் மட்டும் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் ஐமோடில் போட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐமோடில் போட்டோம். இது என்ன மெட்டல் ஆர்மர் தெரியுமா? ஜெட்டாக் பீஸோட மெட்டல் ஆர்மர் தான். ஏன்னா பட் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால தான் நான் இந்த லூஸான மெட்டல் ஆர்மரை போட்டிருக்கேன். சரி வாங்க போட்டுடலாம்.
ரஃபேலே போடலாம். அட்டாக் மோட் தான் பஸ். ரஃபேலுக்கு 3 to 1 ரைட். வால்ட்ரேக் ஸ்டாமினா போயிடுச்சு. ரஃபேலுக்கும் போயிடுச்சு. ரஃபேல் டிஃபீட் பண்ணியே ஜெயிச்சிடலாம். ஸோ ரஃபேலுக்கு ஒரு பாயிண்ட். டிஃபென்ஸ் மோடில் போடுவோம். ரஃபேல் ஃபஸ்ட்டே பண்ணிட்டான். ஸோ இதில் ஜெயிச்சது ரஃபேல் இஸ் த வின்னர். ஸோ வாங்க ZX போட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். அதோட வெயிட் பண்ணுங்க. ஸோ வாங்க இது ரெண்டுத்துக்கு மட்டும் போட்டுடலாம். லாஸ்ட்டாக இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். லோ மோட் மட்டும்தான், ஏன்னா ஐ மோடுக்கு வந்து ZX மெட்டா மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் மற்ற இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த 2 பேபிக்கு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பேலன்ஸ் பண்ண வச்சுக்கேன். ZX ஃபஸ்ட்டு ZX பத்தால ஷூ கொஞ்சம் லான்ச் கொடுத்துருக்காங்க. 3 2 1 3 பாயிண்ட் எடுக்கிறவங்க தான் மீன். ஒரு ஆள் ரஷ் லான்ச் பண்ணுற மாதிரி பட் ஸ்டாமினா போயிடுச்சு. பரவாயில்ல, வால்ட்ரேக் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க அடுத்த பேட்டில் போட்டுடலாம். வந்து பேலன்ஸ்லேருந்து அட்டாக் மோட் போடலாம். அட்டாக் மோட் நம்பர் 2 சொல்லியடி. அதான் வால்ட்ரேக் ஸ்டாமினா போயிடுச்சு. அக்கிலிஸ்க்கும் போயிடுச்சு. யார் ஜெயிக்குறா? வால்ட்ரேக் தான் லைட்டாக டச் விட்டான். பரவாயில்ல, வால்ட்ரேக் ஒன்றும் ஒரு கீக்கு இருந்தால் பஸ்ட் ஆகிட்டு இருப்பான். பரவாயில்ல, வால்ட்ரேக் 2 பாயிண்ட் எடுத்துட்டான். ஸோ வாங்க ஃபைனல் பேட்டில் ஸ்டாமினா மோட். ZX ஒரு நாளைக்கு நான் 48 மோடு வச்சு வீடியோ போடுறேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். 3 2 1 போடு. வால்ட்ரேக் ஸ்டாமினா பேஜ் எனக்கு அக்கிலிஸ் தான் ஜெயிப்பான். ஸோ ஓகே, இந்த மேட்ச்சில் ஜெயிச்சது அக்கிலிஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக அக்கிலிஸும் ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னே. சரி பாயிண்ட்னா டிஃபரன்ஸ் மொத்தம் இவனுக்கு இருக்குது. சரி பார்க்கலாம். 3 2 1 சரியா லான்ச் பண்ண வால்ட்ரேக். இந்த 3 2 1 சொல்லிடி. ஐயோ ஸ்டேடியம் அடங்கிச்சு. பரவாயில்ல, அப்படியே அட்டாக் பண்ணிட்டோம். அக்கிலிஸ் மறுபடியும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான். இன்னும் இல்லை ஒரு பாயிண்ட் எடுத்தா தான் வின்னர். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ வாங்க ஃபைனல் பேட்டில் 3 2 1 லைட். போடு வால்ட்ரேக், டிஃபீட் பண்றா. அக்கிலிஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிடுறா. போடு, ஃபர்ஸ்ட் பண்ணிட்டான் அக்கிலிஸ். ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் அக்கிலிஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேபேர் ஆனால் கிரேட்டஸ்ட் ராஃபேல் கிட்ட டிஃபீட் ஆகிட்டான். பரவாயில்ல, ZX 2 வாட்டி டிஃபீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வாட்டி டிஃபீட் பண்ணியிருந்தா இவன் வின்னர் ஆகிருப்பான். ஆனால் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.